உம்மத்தை காத்திட உலகினில் வந்தீர். புகப்புடன் உயர்வாடல் அல்லாவை துதித்தீர். மணியான இஸ்லாத்தை மாண்போடு காத்தீர். மன்னானின் தூதே சலாமு அலைக்கும் எந்தன் சலாம் உரைத்தேனே எஜமானே நபி மஹமூதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. تحسبهم جميعا وقلوبهم شتى. صدق الله العليم. قال رسول الله صلى الله عليه وسلم يد الله على الجماعة أو قال كما عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பரக்கத் பொருந்திய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம்மவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளில் தோன்றுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹுவின் மக்களே, புனித வெள்ளிக்கிழமை நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை அல்லாஹு தஆலா நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக. இந்த வாரம் ஜும்மாவுக்கான சிந்தனை குடும்ப கட்டமைப்பு எதிர்காலத்தின் அவசியம் என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு முழு செய்திகள் எடுத்துரைக்க வல்ல நாயகன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்புக்கும் இறை நேசத்திற்கு உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவால் இந்த உலகத்தை படைக்க ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த அல்லாஹ் முதலில் கையாண்ட விதத்தை கவனித்து பார்க்கிற பொழுது அல்லாஹ் கட்டமைப்பு என்ற ஒரு அற்புத ஒரு பேர் ஆற்றலை அல்லாஹு தஆலா கையாண்டு இருக்கிறான், பயன்படுத்தியிருக்கிறான். இஸ்லாமிய மக்களிடம் வரவேண்டிய மிக முக்கியமான ஒரு குணம் இது. ஒன்று சேர்த்தல், ஒன்று இணைத்தல், ஒருங்கிணைத்தல், எப்போதுமே ஒரு ஜமாத்தாக இருத்தல் போன்ற இந்த சிந்தனைகள் எல்லாம் முதலில் குடும்பத்திலிருந்து பெறப்பெற வேண்டும், குடும்பத்திலிருந்து வர வேண்டும். ஏனென்றால் இன்றைய குடும்பங்கள், பெரும்பாலான குடும்பங்கள் நடக்கிறது என்று நம்மால் கடந்து செல்ல முடியாது. பெரும்பாலான குடும்பங்கள் இன்றைக்கு ஒற்றுமை இல்லாமல், ஒருவருக்கு ஒருவர் புரிதல் இல்லாமல் நிறைய குடும்பங்கள் பிரிந்து சிதைந்து சிதைவுண்டு பல பிளவுபட்டு கிடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைய இஸ்லாமிய குடும்பங்களில் ஒழுக்கம் என்பது மறைந்து போகிறது. இன்றைய இஸ்லாமிய குடும்பங்களில் அன்பு என்பது மறைந்து போகிறது. இன்றைய இஸ்லாமிய குடும்பங்களில் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்தல் என்பது மறைந்து போகிறது. இன்றைய இஸ்லாமிய குடும்பங்களில் ஒருவருக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்யும் வகையில் கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்தில் உள்ள கஷ்டப்படக்கூடிய மனிதரோடு நாம் பயணிக்க வேண்டும் என்ற அந்த குடும்ப அக்கறை இல்லாமல் இன்றைக்கு நம்மை விட்டு மறைகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். நீ உன்னிடத்தில் இருந்து கொள், நான் என்னிடத்தில் இருந்து கொள்கிறேன். நீ இருப்பது உன்னுடைய இடம், நீ இருந்து கொள், நான் என்னுடைய இடத்தில் இருந்து கொள்கிறேன். நமக்குள் எந்த சண்டையும் வேண்டாம் என்று ஒரே குடும்பத்திற்குள் பல வருடங்களாக ஒற்றுமை இல்லாமல், ஒருவருக்கு ஒருவர் முகப்பத் இல்லாமல், ஒரு குடும்பத்தை எப்படி உருவாக்குவது என்ற அடிப்படை புரிதல் இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஏற்படக்கூடிய அவலங்கள் என்ன தெரியுமா? நாம் இப்படி சண்டையிடுவதால், நாம் பிளவுபடுவதால், நாம் சச்சரவுகளை உண்டாக்குவதால் நமக்கு பிறந்த குழந்தைகள் இந்த இன்னல்களையும் இந்த சண்டைகளையும் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கிறார்கள். வருங்காலத்தில் அவர்களுடைய எதிர்காலத்தில் இந்த குடும்பத்தில் எந்த அளவுக்கு சிதைவு ஏற்பட்டதோ, பிளவு ஏற்பட்டதோ, அதே சிதைவும் பிளவும் அவர்கள் வாழ்க்கையை தோன்றுகிற பொழுது அவர்களுடைய குடும்பத்தில் இது போன்ற சிதைவுகளும் பிளவுகளும் ஏற்படுவதற்குரிய பேர் அபாயம் இருக்குது என்பதையும் இஸ்லாத்தினுடைய வல்லுநர் பெருமக்கள் நமக்கு அற்புதமாக சொல்லி காமிக்கிறார்கள். இஸ்லாத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு பேர் தான் பாரம்பரியம் என்று சொல்லுவார்கள்.
அந்த பாரம்பரிய வாழ்க்கை இருக்கிறதை காலங்காலமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தாத இடங்களே இருக்காது. இந்த பாரம்பரியம் என்ற இந்த பழமையான இந்த வார்த்தையால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் மாறுபடலாம், கோலங்கள் மாறுபடலாம். ஆனால் பாரம்பரியம் என்ற அந்த வார்த்தை நம்மை விட்டு மறைந்து விடக்கூடாது. எவ்வளவு நவீனங்கள் வந்தாலும் குடும்பங்கள் என்றைக்கும் குடும்பங்களாகவே இருக்க வேண்டும். குடும்பத்தில் பிளவு வரக்கூடாது. குடும்பத்தில் கட்டமைப்பு என்ற அந்த ஒருங்கிணைத்தல், ஒன்றுபடுதல் என்ற அந்த பண்பை குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள், குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள் அதை அக்கறையில் எடுத்து தனக்கு பிறந்த அந்த சந்ததிகளுக்கும் வருங்காலத்தில் நல்ல ஒரு முன்னோட்டத்தை, அற்புதமான ஒரு முன்னுதாரண வாழ்க்கையை நிகழ்காலத்தில் வாழக்கூடிய தம்பதிகள் பெருமக்கள் அதை தர வேண்டும் என்பதில் உன்னதமாக ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு கால தருணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அப்படி எத்தனையோ குடும்பங்கள் ஒழுங்கான முறையில் கட்டமைக்க தவறியதால் இன்றைக்கு அந்த குடும்பங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று பல கூறுகளாக பல இடங்களில் அவர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்களில் மவுத்து என்று சொன்னாலும் கூட வந்து பார்ப்பது கிடையாது. எத்தனையோ குடும்பங்களில் படுக்கையாக இருப்பார்கள், போய் பார்ப்பது கிடையாது. எத்தனையோ குடும்பங்களில் வறுமையுடைய உச்சத்தில் இருப்பார்கள், போய் பார்ப்பது கிடையாது. இதெல்லாம் எதை காட்டுகிறது? குடும்ப கட்டமைப்பை ஒழுங்குபடுத்துவதில் குடும்பத்தினுடைய மூத்த தலைவர்கள் தவறிவிட்டார்கள் என்பதை அழகாக எடுத்து காட்டுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் பேசுவான், தஹ்சபுஹும் வ குலூபுஹும் ஷத்தா, தஹ்சபுஹும் ஜமீஉன் வ குலூபுஹும் ஷத்தா. அவர்கள் உள்ளங்கள் எல்லாம் ஒன்றிணைப்பதை போன்று காட்சி அளிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் உள்ளங்களால் எல்லோரும் தனித்தனியாக பிரிந்து வாழுகிறார்கள். நிறைய குடும்பங்களை பாருங்களேன், இன்னைக்கு வெளியில இருந்து பார்க்கிற போது நல்ல ஒத்துமையா இருப்பாங்க. அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், அவ்வளவு உறவுகளை சொல்லுவார்கள். ஆனா உள்ளுக்குள்ள போய் பார்த்தாக்கா உள்ளங்களால் பல கூறுகளாக பிரிந்து கிடப்பார்கள். எங்கேயாவது டீ கடையில கேட்டா நான் அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னுவாங்க. சாதாரணமா பேசும்போது தன் குடும்பத்தினுடைய புகழை சொல்லுவார்கள், ஆனால் உள்ளங்களால் அவர்கள் சிதையுண்டு பிளவுபட்டு பல கூறுகளாக பிரிந்து கிடக்கிறார்கள். தானிகபி அன்னஹும் கௌமுல்லா யஃபினூன். இவர்கள் உருப்படாததுக்கு காரணமே இவர்கள் பிரிந்து கிடப்பதுதான், புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். குடும்பத்தினுடைய கட்டமைப்பை எப்படி உருவாக்க வேண்டும்? ஒரு குடும்பத்தில் கட்டமைப்பு உருவாக வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் முதல் எதை கையாள வேண்டும் என்று ஆய்வு செய்கிற பொழுது மார்க்கத்தினுடைய உலமா பெருமக்கள் 3 விதமான காரணங்களை சொல்லுகிறார்கள். ஒரு குடும்பம் அழகான கட்டமைப்புக்குள் வருவதற்கு முதல் காரணம், அந்த குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை மதிக்க வேண்டும். குடும்பத்தினுடைய தாயும் தந்தையும் குடும்பத்தில் உள்ள சக மனிதர்கள் இஸ்ஸத் மதிப்பு தர வேண்டும். காலம் முழுக்க அவர்களை தாங்க வேண்டும். அவர்கள் மண்ணறைக்கு போகின்ற வரைக்கும் அவர்களோடு நிற்க வேண்டும். நிறைய குடும்பங்கள் அப்படி நிற்கிறது கிடையாது. 2வது சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு குடும்பம் அழகான கட்டமைப்புக்குள் வருவதற்கு அந்த குடும்பத்திற்காக குடும்ப உறுப்பினர்கள் யாரு சம்பாதிக்கிறார்களோ அவர்கள் அந்த குடும்பத்திற்காக தாராளமாக செலவு செய்ய வேண்டும். நிறைய பேர் இன்றைக்கு அந்த குடும்பங்களுக்கு செலவு செய்ய தயங்குகிறார்கள். ஒரு டீ கடையில் பார்த்தீங்கன்னா 20 பேருக்கு டீ வாங்கி தருவார், வீட்டுக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்கி தர மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் டீ கடையில் அவருக்கு பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும். குடும்பத்திற்கு செலவு செய்ய மாட்டார்கள். ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டா தாராளமா 1000 ரூபாய் 2000 செலவு செய்வார்கள். ஒருவேளை சாப்பாட்டுக்கு குடும்பத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள், ஒரு கறி மீன் வாங்கி கொடுக்க மாட்டார்கள். இப்படி குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் குடும்பத்திற்காக செலவு செய்ய வேண்டும். இது 2வது அமைப்பு. 3வதாக ஒரு குடும்பம் அற்புதமான கட்டமைப்புக்குள் வர வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுடைய உரிமைகளுக்கு மரியாதை தர வேண்டும். யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் அவரவருக்கென்று ஒரு உரிமைகள் இருக்கிறது. அந்த உரிமை யாரும் தட்டி பறிக்க கூடாது. ஒவ்வொருவருக்கும் பேசக்கூடிய டைம், அந்த சலுகை, அந்த நேர காலங்கள், அவகாசத்தை தர வேண்டும். ஒரு மஷூரா செய்வார்கள். சிறுவர்களுடைய மஷூரா வருகிற பொழுது நீ வாயை மூடு, உனக்கு ஒன்றும் தெரியாது. அல்லது வயதுக்கு வந்தவர்கள் ஏதாவது ஆலோசனை கொடுக்கிற பொழுது உனக்கு ஒரு மண்ணும் புரியாது, கம்முன்னு கடை. இப்படி குடும்பத்தினுடைய உரிமைகள், மனிதனுடைய உரிமைகளை தட்டி பறிக்க கூடாது, அதை மறுக்க கூடாது. ஒரு குடும்பம் அழகான கட்டமைப்புக்குள் வர வேண்டும் என்றால் இந்த 3 விஷயங்களை நிகழ்காலத்தில் வாழக்கூடிய குடும்பத்தினுடைய தம்பதிகள் இந்த 3ஐயும் கையாள வேண்டும். முதல் செய்தி, பெற்றோர்களை மதிக்க வேண்டும். 2வது செய்தி, குடும்பத்திற்கு தாராளமாக செலவு செய்ய வேண்டும். 3வது செய்தி, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய உரிமைகளை சுதந்திரமாக அவர்கள் பேசுவதற்கான வார்த்தை சுதந்திரத்தை குடும்பத்திலிருந்து அதை துவங்க வேண்டும். இந்த 3ஐயும் யார் சரியாக எந்த குடும்பம் கையாளுகிறதோ
அந்த குடும்பத்தை வெளியிலிருந்து சொல்லலாம், இது ஒரு ஒற்றுமையான குடும்பம், இது பண்பாடு மிக்க குடும்பம், இது நாகரிகம் மிக்க குடும்பம், இந்த குடும்பம் தான் அற்புதமான கட்டமைப்புக்குள் இருக்கக்கூடிய குடும்பம் என்று வெளியிலிருந்து அழகாக பாராட்டலாம் என்பதை இஸ்லாத்தினுடைய மார்க்க வல்லுநர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யதுல்லாஹி ஜமாஅத்துன், அல்லாஹ்வுடைய கை இருக்கு. அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னா அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கான்னு கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கை, அவன் வாரி வாரி தரக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய கை யதுல்லா, அந்த அல்லாஹ்வுடைய கை எதன் மீது இருக்கிறது தெரியுமா? ஜமாஅத்தி, ஒரு கூட்டத்தின் மீதுதான், ஒரு கும்பலின் மீதுதான். தனிமையின் மீதோ தனித்துவம் பெற்ற மனிதர்கள் மீது அல்லாஹ்வுடைய உதவி என்பது என்றைக்குமே கிடைக்காது. நிறைய பேர் இன்றைக்கு தனிமையாக வாழ்கிறார்கள். பெற்றோர்கள் வேண்டாம், மனைவி மக்கள் வேண்டாம், சொந்த பந்தம் வேண்டாம், யாரும் வேண்டாம், என் திறமையே போதும், நான் சம்பாதித்து நானே வாழ்ந்து கொள்வேன் என்று சொல்லி தனிமையில வாழக்கூடியவர்களை பார்த்து நபிகள் பெருமானார் சொன்னார்கள், யதுல்லாஹி ஜமாஅத்தின், அல்லாஹ்வுடைய உதவி ஒரு கூட்டாக யார் வாழ்வார்களோ அவர்கள் மீதுதான் அந்த அல்லாஹ்வுடைய உதவி இறங்குகிறது என்பதாக குறிப்பிட்டார்கள். இன்றைய நிறைய குடும்பங்கள் சிதைந்து பிளந்து பல கூறுகளாக போனதற்கு காரணம் நமக்கு மத்தியிலே அடிப்படை புரிதல் இல்லாமல், நிகழ்காலத்தில் வாழக்கூடிய பெற்றோர்கள் வருங்காலத்தில் நம் குடும்பம் மான மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையை கொஞ்சம் கூட கவனத்தில் எடுக்காமல் இன்றைய சந்தோஷம் மட்டும் போதும் என்று வாழ்ந்தார்கள். அதனால் அவர்கள் வயதாகி அவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை தூங்குகிற பொழுது பெயர் பெற்ற பரம்பரை எல்லாம் இன்றைக்கு காத்திலே நாறி போகிறது. வரலாற்றிலே ஒரு சம்பவம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி மனிதராக இந்த உம்மத்திலே எவ்வளவு மாற்றங்களை செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி மனிதனாக எப்பேற்பட்ட ஆச்சரியங்களை உண்டாக்கினார்கள், அதிசயங்களை உண்டாக்கினார்கள் என்றால், பெருமானாருடைய அந்த கட்டமைப்பு என்பது உலகம் பாராட்டுகிறது. ஹிஜ்ரி 8ஆம் வருடம் கிபி 630 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொள்ளப்படவில்லை. மக்காவுக்குள்ளே வருகிறார்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களோடு. அன்றைக்கு மக்காவினுடைய சாயி அப்துர் என்று சொல்லக்கூடிய குலத்தவரிடமும் பனு ஷைபா என்ற குலத்தவரிடமும் அந்த சாவி இருந்தது. பெருமானார் உள்ளே வந்தவுடன் தொழுகைக்காக அவர்கள் மறுத்தார்கள், உள்ள அனுமதிக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வெற்றி பெற்றதற்கு பின்னால் மீண்டும் என்ன செய்கிறார்கள்? மக்காவுக்குள்ளே வருகிறார்கள். மக்காவுக்குள்ளே வருகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே சாவியை கொடுங்கள் என்று கேட்ட பொழுது, அன்றைக்கு அந்த பனு ஷைபா என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் சாவியை கொடுக்க மறுத்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என்று அமைதியாக கலைத்துவிட்டு மறுபடியும் என்ன செய்தார்கள்? அமைதியாக போய்விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் வரும், அல்லாஹ் தஆலா இந்த சாவியுடைய அதிகாரத்தை என்னிடத்திலே ஒப்படைப்பார் என்று பெருமானார் சொன்னார்கள். பனு ஷைபா, உதுமான் இப்னு தல்ஹா என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படி ஒரு நாள் வந்தால் பார்த்துக் கொள்ளலாம் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் காபாவில் அந்த சாவியை பெற்றுவிட்டு தொழுகையெல்லாம் நடத்திவிட்டு மீண்டும் அலிரலியல்லாஹு கூப்பிட்டு சாவியை கொடுத்தாங்க. கொண்டு போய் உதுமான் இப்னு தல்ஹாட்ட கொடுத்துருங்க. அலிரலியல்லாஹு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், இதையே கொண்டு போய் கொடுக்கணும், நாமளே வச்சுக்கலாமே, ஜம்சம் கிணற்றினுடைய பொறுப்பு நம்மள்கிட்ட தானே இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை இல்லை, இந்த சாவியை கொண்டு போய் யாரிடத்துல வாங்கன்னு அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க சாவி கொடுக்கிற பொழுது அவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும்னாங்க, ரெண்டாவது இந்த சாவியை அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும்னாங்க, மூன்றாவது சொன்னாங்க, மறுமை நாள் வரைக்கும் இந்த சாவி உங்களிடத்தில் தான் இருக்கும் என்ற சுப செய்தியை சொல்லிவிட்டு வாருங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம கவனிக்கணும், 16 நூற்றாண்டு காலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வலுவான வார்த்தைகள் தான் இன்றைக்கு வரைக்கும் மக்காவினுடைய சாவி ஒரே ஒரு குடும்பத்திடத்தில் மட்டும் இருக்கிறது. பல ஆட்சியாளர்கள் மாறிட்டாங்க, பல பொறுப்புதாரிகள் மாறிட்டாங்க, ஆனால் மக்காவினுடைய சாவி அந்த ஒரு குடும்பத்தாரிடத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் பயன்படுத்திய உன்னதமான வலுவான வார்த்தைகள். அந்த வலுவான வார்த்தைகள் தான் இன்றைய குடும்பத்தில் உள்ள தலைவர்கள் பயன்படுத்த வேண்டும். குடும்பத்தில் ஏதாவது சண்டை வந்துருச்சுன்னா நீ முதல்ல வெளியே போடான்னு சொல்லிடக்கூடாது. குடும்பத்தில் ஏதாவது தகராறு வந்துச்சுன்னா உனக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை, நீ வெளியே போ அப்படின்னு வார்த்தைகளால் யாரையும் சிதைக்க கூடாது. அப்படி வார்த்தைகளால் சிதைக்கிற போதுதான் குடும்பங்கள் பிளவுக்குள்ளாக்கப்படுகிறது என்பதை இந்த வரலாற்றின் வழியாக நமக்கு தெரியப்படுகிறது. 16 நூற்றாண்டு காலமாக காபாவுடைய சாவி ஒரு குடும்பத்தில் இருப்பதற்கு காரணம்
நபிகளார் சொன்ன அந்த வலுவான வார்த்தை. அன்பார்ந்தவர்களே, முறையான வேர்கள் என்றால் அது குடும்பத்தினுடைய வேறுதான். குடும்பத்தினுடைய அந்த வேர்கள் ஆழமாக விதைக்கப்பட்டால்தான் காலம் காலமாக அந்த குடும்பம் நிரந்தரமாக இந்த மண்ணிலே நீடித்து வாழ முடியும். குடும்பத்தினுடைய வேர்கள் முறையாக விதைக்கப்படாவிட்டால் சற்று காலங்களிலே, கொஞ்ச காலங்களில் இந்த குடும்பத்தினுடைய பெயர் இந்த உலகத்தை விட்டு காணாமல் போய்விடும் என்பதற்கு எத்தனையோ வரலாறுகள் இஸ்லாத்திலே குவிந்து கிடக்கின்றன. இன்றைக்கு சமூகத்தில் நாம பார்க்கிறோம், பல வகையான மனிதர்கள் வாழுகிறார்கள். பல வகையான மனிதர்கள். சில மனிதர்களை பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துல உச்சத்துல இருப்பாங்க, ஆனா குடும்பத்துல கோட்டையை விட்டுருவாங்க. சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா வியாபாரத்துல உச்சத்துல இருப்பாங்க, குடும்பத்துல பார்த்தீங்கன்னா கோட்டையை விட்டுருவாங்க. சில மனிதர்கள் அரசியலுடைய கோபுர உச்சத்தில் இருப்பாங்க, குடும்பத்துல பார்த்தீங்கன்னா கோட்டையை விட்டுருவாங்க. சில மனிதர்கள் இந்த உலகத்துல சமூக ஆர்வலராக பொறுப்பாளராக இருப்பாங்க, ஆனா குடும்பத்துல பார்த்தீங்கன்னா கோட்டையை விட்டுருவாங்க. ஆனால் நபிகள் பெருமானார் எல்லா துறைகளிலும் சிறப்பானவர்களாக வாழ்ந்து குடும்பத்திலும் அவர்கள் மிக சிறப்புக்குரிய நபராக இந்த உம்மத்திலே வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறையைத்தான் இன்றைய குடும்பத்தில் உள்ள தம்பதிகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், "கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி வ அன கைருக்கும் லி அஹ்லி." உங்களிலே சிறந்தவர் உங்கள் குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவர். உங்கள் மனைவிட்ட நல்ல பேர் எடுக்கணும், அப்பதான் நீங்க சிறந்தவர். வ அன கைருக்கும் லி அஹ்லி, நான் என் குடும்பத்திலே என் மனைவிடத்திலே சிறந்தவன் என்ற பெயரை நான் பெற்றேன் என்றார்கள் கண்மணி நாயகம். அப்படி என்றால் இந்த ஹதீஸ் எதை குறிக்கிறது? குடும்ப கட்டமைப்புக்கு முதலில் ஒரு ஆண் எங்கு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், தன் மனைவியினுடைய வாழ்க்கையில் தன் துணைவியாரோடு ஒரு ஆண் இறங்கி போக வேண்டும். மனைவிட்ட போய் முறுக்கிக்கிட்டு நான் சொல்வதுதான் நீ கேட்க வேண்டும் என்ற அந்த ஆண் ஆத்திகத்தை ஒரு குடும்பத்துடைய தலைவர் கையாண்டார் என்று சொன்னால் அந்த குடும்பம் கட்டமைப்புக்குள் வரவே வராது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள், எத்தனையோ குடும்பங்கள் சிதைந்து போனதுக்கு காரணம் ஒழுங்கான முறையில் அந்த குடும்பங்களை பராமரிப்பது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ தருணங்கள் தன் மனைவிமார்களோடு அற்புதமாக வாழ்ந்திருக்கிறார்கள். வெளியிலிருந்து பெருமானார் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்குள்ள வரும் பொழுது நபிகள் நாயகம் நேரா போய் முதல்ல பல் துலக்குவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹ் பெருசா ஒன்றும் சாப்பிட்டுக்க மாட்டாங்க வெளியே போனா. ஆனா வெளியிலிருந்து போன நபிகள் நாயகம் வீட்டுக்குள்ள வந்து பல் ஏன் துலக்குறாங்கன்னா, பல வேலைகள்ல ஈடுபட்டு இருப்பாங்க. ஏதாவது துர்நாற்றங்கள் உண்டாயிருக்கும், ஏதாவது பேச்சுவார்த்தையில ஏதாவது சாப்பிட்டுருப்பாங்க, ஏதாவது ஒன்று ரெண்டு. வீட்டுல மனைவியோடு நெருங்குற பொழுது அந்த துர்நாற்றம் மனைவிக்கு வீசினால் என் மீது அவள் கடுமையான கோபம் கொள்வாள் என்பதற்காக வெளியிலிருந்து வந்த நபிகள் நாயகம் வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே முதல்ல செய்யற முதல் வேலையை வாயை சுத்தம் செய்வாங்க. இது அழகான ஒரு அற்புதமான கட்டமைப்பு. ரசூலுல்லாஹ் காலத்துல ரசூலுல்லாஹும் சரி, சஹாபாக்களும் சரி, பீடி சிகரெட் குடிக்கிற ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு உள்ளவங்க நீங்க பார்க்கலாம், நவீன காலத்தில் எத்தனையோ இஸ்லாமியர்கள் தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாயிருக்கிறார்கள். வீட்டுக்குள்ள வரும் பொழுது அந்த துர்நாற்றத்தோட தான் வருவாங்க, மனைவி கிட்ட நெருங்குவாங்க. மனைவி எத்தனை நாட்கள் தான் பொறுத்து கொண்டு போவாங்க. பல பிளவுகளுக்கு காரணம் எத்தனையோ குடும்ப தலைவர்கள் வீட்டுக்குள் நுழைகிற பொழுது முறையான பெருமானார் சொன்ன அந்த சுன்னத்தை கடைபிடிப்பது கிடையாது என்பது இந்த வரலாறு சொல்லி காமிக்கிறது. அல்லாஹ் சொல்லுவான், வஆஷிரஹுன்ன பில் மஅரூஃப், உங்கள் மனைவிமாரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, அற்புதமான முறையில் நடந்து கொள்ளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு துறைகள்ல அவங்க வேலையில ரொம்ப பிஸியா இருந்தாலும் வீட்டுக்குன்னு ஒரு தனி நேரத்தை ரசூலுல்லாஹ் ஒதுக்குவாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஆயிஷா இல்லாட்ட கேட்பாங்க. என்ன கேட்பாங்க தெரியுமா? கல்லினி ஆயிஷா, ஏதாவது பேசு, ஏதாவது 4 வார்த்தை பேசு. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க, ஆனா தன் மனைவிட்ட ஒரு 5 நிமிஷம் கூட மனம் விட்டு பேசுறது கிடையாது. அதற்கான காரணம் என்ன? அந்த பேசாதன் காரணத்தினால் தான் பல குடும்பங்கள் இன்றைக்கு பல கூறுகளாக பிரிந்து கிடக்கின்றன. நபிகள் நாயகம் எவ்வளவு வேலைகளில் ஈடுபட்டு இருந்தாலும் வீட்டுக்கு வந்தார்கள் என்று சொன்னால் அன்னை ஆயிஷா இடத்துல அதற்கென்று நேரம் ஒதுக்குவாங்க, ஒரு 10 நிமிஷமாவது ஒதுக்குவாங்க. இன்னைக்குள்ள கணவன் மாதிரி அப்படி செஞ்சு பாருங்க. நிறைய பேர் வீடுகள்ல போய் பேட்டி கேட்டா நிறைய துவா சொல்ற ஒரு புகார் என்ன தெரியுங்களா? என் புருஷன் நிக்கா செய்யும் போது என்கிட்ட பேசினார் பாருங்க, அதுதான். அதுக்கு பிறகு என்கிட்ட அவர் பேசுறதே கிடையாது. அவர் பாட்டுக்கு வருவார், அவர் பாட்டுக்கு போவார், எப்பவுமே உண்மைன்னு இருப்பார். அவர் எப்ப சிரிப்பார், எப்ப உண்மைன்னு இருப்பார்னு சொல்ல தெரியாது. அவர் என்னால புரிஞ்சிக்கவே முடியாது என்று இன்றைய மனைவிமார்கள் சொல்லும் அளவுக்கு தான் இன்றைய குடும்பங்களுடைய நிலைப்பாடுகள் மோசமாக இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள்,
ஒரு சஹாபி பெண் பெருமானார் இடத்துல வந்தார்கள். யார் ரசூலுல்லாஹ், எங்க குடும்பத்துல பரக்கத்தே இல்லை அப்படின்னாங்க. நபிகளார் கேட்டாங்க, நீங்க குடும்பத்துல எல்லாரும் என்ன முறைகள்ல உணவு உண்றீங்க? அந்த அம்மா சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நாங்க எல்லோரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட மாட்டோம். எங்க நேர காலத்துக்கு தகுந்த மாதிரி நாங்க தனித்தனியா உட்காந்து சாப்பிட்டு வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குடும்பங்களில் நீங்கள் சாப்பிடக்கூடியவர்கள் ஒன்றாக ஜமாத்தா உட்காந்து சாப்பிடணும். நிறைய குடும்பங்கள் அது இன்னைக்கு இல்லை. வேலைக்கு போறவங்க, காலேஜுக்கு போறவங்க என்ன செய்யறாங்க, தனித்தனியா சாப்பிட்டு அவங்கவுங்க போயிடுறாங்க. 3 வேளை சாப்பாடு, குறைந்தபட்சம் ஒரு வேளை சாப்பாடாவது, ஒரு குடும்பம் ஜமாத்தாக உட்கார்ந்து சாப்பிடுகிற பொழுதுதான் எதுவாய் ஜமாத்துல், அல்லாஹ்வுடைய உதவி ஒரு ஜமாத்தின் மீது இருப்பதாக பெருமானார் சொன்னார்கள் அல்லவா, அந்த உதவி அந்த குடும்பத்தின் மீது இறங்கும். குடும்ப கட்டமைப்பு ஒரு வட்டத்துக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தில் உள்ளவர்கள் சாப்பிடுகிற பொழுது ஒன்றாக ஜமாத்தாக சேர்ந்து சாப்பிட வேண்டும் என்று பெருமானாருடைய சுன்னத் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஹதீசுகள்ல நிறைய விஷயம் இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நானும் நபிகளாரும் குளிக்க போகும்போது ஒரு பாத்திரத்துல செய்வோம், தண்ணீரை வச்சுக்குவோம். இந்த பக்கம் ரசூலுல்லாஹ் இந்த பாத்திரத்தை வச்சுட்டு கொடுக்க மாட்டாங்க, அந்த பக்கம் நான் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கொடுக்க மாட்டோம். 2 பேரும் மாற்றி மாற்றி விளையாடுவோம். இன்னைக்கு எங்க இருக்கு அந்த கனவு மனைவி அந்த விளையாட்டு? எங்க இருக்கு? உங்க மனைவி தானே, விளையாடலாம்ல. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நானும் என் கணவரும் சாப்பிட உட்கார்ந்தால் ஒரு தட்டையிலே சாப்பிடுவோம். ஒரு தட்டையில் இருக்கக்கூடிய இறைச்சியை ஒரு பக்கம் நபிகளார் கடிப்பார்கள், மறுபக்கம் நான் கடிப்பேன். ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. இந்த ஒரு தட்டையில் சாப்பிடுகிற பொழுது ஒரு பக்கம் இறைச்சி ரசூலுல்லாஹ், மறுபக்கம் ஆயிஷா கடிக்கிற பொழுது அங்கு முஹப்பத் அதிகமாகுகிறது, ஒருவருக்கு ஒருவர் புரிதல் அதிகமாகிறது. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நானும் நபிகளாரும் எங்கேயாவது பிரயாணம் பெற்றால் வெளியூருக்கு போனோம்னா கொஞ்சம் நேரம் கிடைச்சதுன்னா நானும் ரசூலுல்லாஹும் விளையாடுவோம். கிரவுண்ட் என்ன செய்வோம், ஓட்டப்பந்தயம் விளையாடுவோம். ரசூலுல்லாஹ் முன்னாடி ஓடுவாங்க, நானும் ரசூலுல்லாஹ் கூட ஓடுவேன். அப்படி ஓடுகிற பொழுது எங்கள்ல யாராவது ஜெயிச்சிட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இதுக்கு அது சரியா போச்சு, அதுக்கு இது சரியா போச்சு. இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் மனைவியாக வாழ்கிற பொழுது ஒருவருக்கொருவர் எப்படி அந்யூன்யமாக வாழ்ந்தார் என்பதற்கு ஹதீசுகளிலே வரலாற்று நூற்றுக்கணக்கான வரலாறுகள் இருக்கிறது. இது எதையுமே இந்த உம்மத்து செய்யறது கிடையாது. ரோப மாதிரி வர்றது, ரோப மாதிரி போறது. அப்புறம் குடும்பங்கள் எப்படி ஜமாத்தா ஒற்றுமையா வாழும்? 40 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பெற்றோர்களால் அவருடைய சந்ததிகளால் இன்றைக்கு வாழ முடியலையே. தனி கொடுத்தன வச்சாலும் வாழ முடியல, கும்பல்ல சேர்ந்து வாழ்றானாலும் அதுக்கும் முடியல. அவன் எந்த லோகத்துல கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியல. பெற்றவனும் சரியில்லை, வந்தவனும் சரியில்லை என்று சொல்லும் அளவுக்கு இன்றைய குடும்பங்கள் பல கூறுகளாக பிரிந்து கிடக்கின்றன. நம் குடும்பத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு சொன்னால், குடும்பத்துக்கு வெளியில நம்ம பெரிய டாட்டா பில்லாவா இருக்கலாம், ஆனா குடும்பத்திற்குள்ள வந்துட்டா நம்ம மனைவி கிட்ட நாம செல்ல பிள்ளைகளாக, செல்ல நண்பர்களாக, சக தோழர்களாக நாம் மாறிடணும். மனைவிட்ட எத்தனை பேர் நம்மள சின்ன சின்ன விளையாட்டுகள், இது ஒரு ஜும்மாவுடைய மேடை, பெரும்பாலும் இதை அப்படி அதிகப்படுத்தி மேடையை இது பண்ணிடக்கூடாது. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு வருகிற பொழுது தன் மனைவியோடு அன்பு முத்தங்களை பரிமாறிட்டு தான் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. சின்ன சின்ன விளையாட்டுகள் நாம குடும்பத்துக்குள்ள நம் மனைவி கிட்டையோ, நம் பெற்றோர்கள் கிட்டையோ, குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையோ நாம் அப்படி விளையாடுகிற பொழுதுதான் இதுதான் ஒரு அற்புதமான குடும்ப கட்டமைப்புக்கு அடித்தளம். இதை இன்றைக்கு உள்ள குடும்பத்தார்கள் செய்தார்களே போதும், எந்த ஜமாத்திலும் எந்த குடும்பம் வந்து கை கட்டிட்டு நிற்காது. ஹதீஸின் பிரகாரம் வாழ வேண்டிய இஸ்லாமிய சமூகம் வாழ தவறியதால் இன்றைக்கு தங்களுடைய குடும்ப கௌரவம் எல்லாம் சந்தி சிரிக்கிற அளவுக்கு நடுத்தரவில் வந்து விட்டது. குடும்ப கட்டமைப்பில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள் குடும்பத்திற்காக தாராளமாக செலவு செய்யணும். அந்த செலவு செய்யற விஷயத்துல எந்த விதமான பாரபட்சமும் காட்டக்கூடாது. அதே போல இல்லற வாழ்க்கையிலும் கூட தன் மனைவியோடு சகஜமான ஒரு கணவன் இருக்க வேண்டும். பெரும்பாலான இல்லற வாழ்க்கை எல்லா நாளும் ஒரே நாளா போகாது, எல்லா நாளும் ஒரே நாளா போகாது. கணவன் மனைவிக்கு ஏதாவது 1-2 நாள் முரண்பாடுகள் ஏற்படும், மன வருத்தங்கள் வரும். அப்படி மன வருத்தங்கள் வருகிற பொழுது ஒரு முறை அப்படி வந்தது, ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயிஷா அம்மாவுக்கு வந்தது. என்ன செய்தார்கள்? பஞ்சாயத்துக்கு அபூபக்கரை கூப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹ் இருக்கிற பொழுது ஆயிஷா அம்மா வார்த்தைகளை கடுமையா சொன்னாங்க. எல்லாமே ரசூலுல்லாஹ் தான், அவங்க தான் காரணம் எல்லா பிரச்சனைக்கும். அதனால முதல்ல நான் தான் சொல்லுவேன், என் தரப்புல உள்ள நியாயத்தை சொல்லி முந்திக்கிட்டு வரும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? ஆயிஷா அம்மா அபூபக்கர் என்ன செய்ய, ஆயிஷா அம்மா கன்னத்துல ஓங்கி பலார்னு அரைஞ்சா. நாம கவனிக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தந்தை தன் மகளை அடிப்பதற்கு 1000 உரிமைகள் இருந்தாலும் ஒரு கணவனாக ஒரு கணவன் தன் மனைவியை விட்டு கொடுக்கல. என் மனைவி மீது கை வைப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமை, உங்க மகதான் அது வீட்டுல, இப்ப என் மனைவி
இது போல கணவன்மார்கள் தன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் தர வேண்டிய அந்த சக மரியாதைகளை, அந்த உரிமைகளை, அந்த சுதந்திரத்தை முறையாக கொடுத்தாலே ஒரு குடும்பம் அழகான கட்டமைப்புக்குள்ள வந்துடும். கடந்த ஒரு வார காலமாக நீங்க பார்க்கலாம், கேரளாவில் ஒரு சம்பவம், உத்தரப்பிரதேசத்துல ஒரு சம்பவம், 2 நாளா திருச்சியில ஒரு சம்பவம், 3 நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு சம்பவம். கேரளாவில் 1.5 வயசு குழந்தை தரையில் அடிச்சு கொண்டிருக்கிறான் ஒரு சைத்தான், குடும்ப தகராறு. உத்தரப்பிரதேசத்துல கள்ள தொடர்பின் காரணமாக 1.5 வயசு குழந்தைய சித்திரவாதம் செய்து ஏறக்குறைய பல வெட்டுக்காயங்கள், பல தீக்காயங்கள் அந்த 1.5 வயசு குழந்தையின் மீது. அதே போல திருச்சியில நேற்று கள்ள தொடர்பு காரணமாக தந்தையும் மகனும் விஷம் குடிப்பதற்கு முன் வந்துட்டாங்க. தந்தை சொல்றான், உன் வாழ்க்கையை நான் அழிச்சிட்டேன், அவனை என்னை மன்னிச்சிடு. அந்த குழந்தை அதுக்கும் சரிங்க பாவான்றான். அவனுக்கு ஒண்ணும் புரியல, அம்மா என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு குடும்பத்திற்குள்ள ஒழுங்கான கட்டமைப்பை ஒழுங்கா கட்டமைக்காம நீங்க கோடி கோடியா சம்பாதித்தாலும் பிரயோஜனம் கிடையாது. குடும்பத்தை சரி செய்து விட்டு யார் இந்த வெளி உலக வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்கிறார்களோ அப்போதுதான் அவர்கள் குடும்பம் சொர்க்கமாக திகழும். நீங்க எவ்வளவு தூரம் வெளி உலகத்துக்கு பயணம் பட்டாலும் நைட்டுக்கு வீட்டுக்கு தான் வந்தாலும், அப்ப வீட்டுக்கு வருகிற பொழுது மனைவி, பெற்றோர்கள் எல்லோரும் நாம் ஒழுங்காக கட்டமைத்திருந்தால் இரவின் உறக்கம் சொர்க்கத்தில் நமக்கு உறங்குவதை போன்று இருக்கும் என்பதையும் பல உலமாக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இன்னைக்கு பல குடும்பங்கள்ல தற்கொலைக்கு முயற்சி செய்யறாங்க, கள்ள தொடர்பால கை குழந்தைகளை சாகடிக்கிறாங்க இரக்கம் இல்லாம. இதெல்லாம் எதை காட்டுது? இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, எல்லா தரப்பு மக்களும் முதல்ல தன் குடும்பத்தை கவனம் எடுத்து குடும்பத்துல யார் யாருக்கு எந்தெந்த அந்தஸ்தை எங்கெங்க கொடுக்கணும் என்பதை ரொம்ப தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்தித்து அந்த குடும்பத்தை உருவாக்கினால் அந்த குடும்பத்தின் பெயர் இந்த மண்ணிலே காலங்காலமாக நிலைக்க பெறும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆண்கள் இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு 3 விஷயத்தை கட்டாயமா கண்டிஷனா போடுங்க. முதல் விஷயம், குடும்பம் சிதைக்காம இருக்கணும்னா, குடும்பங்கள் பிளவுபடாமல் இருக்கணும்னா, குடும்பங்கள் உடையாமல் இருக்கணும்னா முதல் செய்தி, பெண்களுக்கு சொல்லுங்கள், செல்போன் தொடர்பை முற்றிலுமாக அவர்கள் துண்டிக்கப்பட வேண்டும். அதுல ஒரு தம்பி பார்க்குது, ரசூலுல்லாஹ் எப்ப செல்போன்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ் எப்ப செல்போன் சொல்ல, ரசூலுல்லாஹ் செல்போனே இல்லையே, காலத்துல இல்லாட்டால ரசூலுல்லாஹ் அபாயத்தை கருதி சொன்னாங்க. அந்நிய ஆண்களோடு பேசாத ஹதீஸ்ல அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டார். அன்னைக்கான செல்போன் அந்நிய ஆண்கள், இன்னைக்கு அந்நிய ஆண்கள் சொல்ல முடியாது, செல்போன் தான் சொல்ல முடியும். அப்போ குடும்பத்தில் உள்ள பெண்கள் முதலில் துண்டிக்கப்பட வேண்டிய செய்தி செல்போன். நான் மேல அடுக்க நல்ல 4 விஷயங்கள். இந்த எல்லா முசீபத்துக்கு காரணம் அந்த போனு தான். அந்த போன்ல பார்த்து ரீல்ஸ் விட்டு பல தவறான தொடர்புக்கு ஆளாக்கப்பட்டு 2 குழந்தைகள், 1.5 வயசுல 2 குழந்தைகள், வாழ வேண்டிய குழந்தைகள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. என்ன பாவம் பண்ணாங்க அவங்க? இதை பார்க்கிற முஸ்லிம் ஜனங்களும் செய்வதற்கு துணிய மாட்டார்கள், கண்டிப்பாக செய்வார்கள். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆண்களே உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்ப பெண்களை முதல் என்ன செய்யுங்க, செல்போனுடைய தொடர்பை விட்டு முற்றிலுமாக துண்டித்து விடுங்கள். 2வது செய்தி, உங்க குடும்பத்துல நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு தாராளமாக செலவு செய்யுங்க. உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய அனுமதி இல்லாம உங்க வீட்டுல உள்ள எந்த பெண்ணும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. இன்னைக்கு கணவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு, மனைவி வீட்டுல இல்ல, வண்டி எடுத்து பொருள் இங்கே கிளம்பிடுறாங்க. இவர் போன் அடிக்கிறார், எங்கம்மா ஆளை காணும், நான் வேலையா வந்திருக்கிறேன், நீங்களே சோறு எடுத்து போட்டு சாப்பிட்டு நீங்களே வீட்டை பூட்டிட்டு நீங்களே போயிருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குடும்பத்தில் உள்ள பெண்கள் வீட்டை விட்டு ஆண் அனுமதி இல்லாமல் வெளியே வரக்கூடாது, ஆண் அனுமதி இல்லாமல் செல்போனை தொடக்கூடாது, ஆண் அனுமதி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. 3வது, மகரமான ஆண்களோடு மட்டும்தான் நீ பேசணும். நீ ராஜா வீட்டு பொண்ணா இருந்தாலும் சரிதான், நீ மந்திரி வீட்டு பொண்ணா இருந்தாலும் சரிதான், மகரம் என்றால் அவர்களோடு தான் பேசணும். மகரம் இல்லாத ஆண்களோடு நீ பேசக்கூடாது என்ற இந்த 3 நிபந்தனைகள் மற்ற சமயத்தவர்கள் கடைபிடிக்கிறார்கள் இல்லையோ, இஸ்லாமிய உம்மத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் கடைபிடித்தால் குடும்ப பிளவுகள் உண்டாகாது, குடும்ப கட்டமைப்புக்குள் நம் குடும்பம் வந்துவிடும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்வது நம்ம குடும்பத்திற்காக வேண்டிதான். எனவே அந்த குடும்பத்தை நம் மனதிலே மையமாக வைத்து குடும்பத்தினுடைய பேரை காப்பாற்றுவதற்கு என்னென்ன முயற்சிகள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் வரலாற்று வழியாக சொல்லப்பட்டதோ அது அத்தனையும் செவிமெடுத்து நம் குடும்பங்களை ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எந்த வழியில பயணம் பெற்றார்களோ அந்த வழியில நாமும் நடந்து செல்ல அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எல்லா இஸ்லாமிய குடும்பங்களையும் நாகரிகமாக வாழக்கூடிய குடும்பமாக அல்லாஹு தஆலா உருவாக்குவானாக. எல்லாம் அல்லாஹு தஆலா எதை பேசணுமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நர் தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.